அதாவது என்னன்னா ரைடு நடத்துவோம்னு கேள்விப்படுங்க. வருமானத்துல என்ன பிடிப்பாங்க. அது வந்து காசு பணம் துட்டு மணி சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் மணியா தான் புடிச்சிட்டு இருக்காங்க. தங்க மணி நீரமணி மணின்ற மாதிரி வரிசையா மணியா புடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு மணி பாக்கி இருக்குது. இன்னும் ஒரு மணிக்கு தான் மணி அடிக்கிறோம். இன்னும் எத்தனை மணி பிடிக்கிறாங்கன்னு தெரியலையே. அதுவும் கரெக்டா வந்து இந்த ஏதாச்சும் ஒரு அதாவது திமுக தப்பு பண்ணும் போது மட்டும் பிடிக்கிறாங்க. அது அதிமுக ஒரு பெரிய பாதிப்பாவே விளையுது. இப்ப பாத்தீங்கன்னா நீட் வந்து கொஞ்சம் பெருசா உருவெடுக்கும் போது கரெக்டா வீரமணி வீட்டுல பிடிச்சா அவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இருந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதான் இப்ப உணவு ஃபுல்லா அவங்களுக்கு ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணது இல்ல. அதே மாதிரி இப்ப ஒருத்தர் சொன்னாரு பாமக போனது ரொம்ப நல்லது, வரவேற்கிறேன், கையெடுத்து கும்புற, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க, யாரு சொல்லலாம். ஆனா இன்னொரு சொன்னாரு பிஜேபி கூட இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லைன்னு. உண்மையிலே சொல்லலாம் சவுத் சைடு மதுரை இந்த சைடுனா போனீங்கன்னா சவுத் சைடுல ஓட்டு வந்து போனதே வந்து பிஜேபி கூட்டணினாலதான். கட்டாயமா அதை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். இஸ்லாமிய ஓட்டு ஒண்ணு கூட உழுகல, எங்களுக்கே நல்லா தெரியும். இதுல இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நான் மதுரை மாவட்டம் சேர்ந்ததுதான். எப்படி சொல்றதுன்னா இவங்க ஒரு ஃபாலோ மாதிரி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி மைண்ட்ல இருக்கிறவங்க ஃபுல்லா வந்து இந்த தடவை வந்து தோத்தது காரணம் வந்து இந்த பிஜேபி கூட கூட்டணி தான் அப்படின்றது ஆணித்தனமா சொல்றாங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஐயா இருக்கும் போது எனக்கு தெரியாது, நான் பிறக்கல, எல்லாரும் சொல்லி கேட்டுங்க. ஆனா வந்து அவர் எல்லாத்துக்கும் சரிசமமா பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இந்து மதத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு, கிறிஸ்தவ மதத்துக்கும் முக்கியம் கொடுப்பாரு, இஸ்லாமிய மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப அதிமுகவே சாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட கட்சியாகத்தான் அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினாரு. லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரான கட்சியாகத்தான் உருவாக்கினாரு. இவங்க இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வந்துதான் சாதி அரசியல், மதவாத பிஜேபியோட கூட்டணி, லஞ்சம், ஊழல் இது எல்லாத்தையும் வந்து உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா ஒரு மேல் லெவல்ல ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேரையும் கொஞ்சம் ஓரமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதிமுக தொண்டர்களை நம்ம ஒருங்கிணைச்சு வழி நடத்தினாலே நிச்சயமா அடுத்த தேர்தல்ல நம்ம வெற்றி பெறுகிற இயக்கமாக வரலாம். கட்டாயமா வெற்றி பெறணும், அதுதான் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த முக்கியமா வந்து கூட்டணி வந்து நம்ம பார்த்து முடிவு எடுக்கணும், தலைமை வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா ரீசெண்டா வந்து அன்பில் மகேஷும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சரி ஒரு பேர்ல சொன்ன நாங்க வந்து சட்டசபைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன், இந்த மாதிரி பார்த்தா யாரும் இருக்க மாட்டேங்க, எதிர்த்து ஓடி போயிடுறாங்க. எங்களுக்கே கொஞ்சம் ஒரு சொல்லுவாங்களே, இல்ல ஓடி போயிட்டா கூட பரவாயில்ல, அங்க இருந்துகிட்டு நான் வந்து பராசக்தி படத்துல வசனத்தை படிச்சு பார்க்கல, அந்த மாதிரி ஒரு ஆளுமையை நம்ம பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. ஒரு பெரிய ஒரு துரைமுருகனே பாராட்டக்கூடிய அம்மா வந்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆளுமை வந்து கட்டாயமா தேவை. அது எடப்பாடி வந்து பண்ணாரா பண்ணலையா, இல்ல பேப்பர் வச்சு காட்டினாரா அதெல்லாம் தெரியாது. அந்த ஊடகங்கள் எப்படி பிரதிபலிக்குன்னு தெரியல. அவர் மேல இருக்க வழக்கு போடுறாங்களா போடல எனக்கு தெரியாது. அதிமுகவை காப்பாத்தணும், அவ்வளவுதான் என்னோட கருத்து. 2வது உள்ளாட்சி தேர்தல வந்து கட்டாயமா வந்து வேலை பண்ணுவோம். ஆனா முக்கியமா ஐடி விங்க்கு வந்து முக்கியத்துவம் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து சோசியல் மீடியா தான் பெரிய விஷயம். ஏன்னா வந்து எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல, இன்ன வரைக்கும் அதிமுக மட்டும்தான் நான் வந்து தனிப்பட்ட முறையிலும் சரி, வேற மூலியமாவும் சரி, ஐடி விங்க் மூலியமாவும் நான் வந்து நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த ஊடகத்தை எதிர்த்து ஏதாச்சும் ஒண்ணு அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு எதிர்த்து, ஏன்னா நடந்ததுன்னா வந்து அவங்க கிட்ட வந்து சார் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த செகண்ட் எதுக்குப்பா இதனா நீ பேசுற, கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உங்களுக்கே தெரியும். நீங்க எது பேசினாலே உங்களுக்கு நீங்களே அறிவு. இப்ப நீங்க கூட சொன்னீங்க நான் எடப்பாடி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா நல்ல விஷயம், எதனா வரவேற்கணும். இதே எம்ஜிஆர் ஐயா இருந்தா கூட கேட்பாரு, 2 பக்கத்தையும் நியாயத்தை கேட்பாரு, ஒரு தர பட்சமா எதுவுமே முடிவு எடுக்க மாட்டாரு. சோ அந்த மாதிரி வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி மலரும்னா அந்த எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமை வந்து ஒரு அட்லீஸ்ட் எம்ஜிஆர் மாதிரி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவரோட ஒரு பங்காச்சு, அட்லீஸ்ட் ஒரு 10% ஆச்சு யாராச்சும் ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அது நீங்க தான் ஏதாவது சொல்லணும். ஐடிவிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியா தான் எல்லாத்துமே இருக்கு. ஜிபில இருந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அவங்க அதுல வந்து முக்கியத்துவம் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட பேட்டிகள் நான் பாத்துருக்கேன். ரீசெண்டா கூட ஒரு இதுல பாக்கும்போது வந்து எம்ஜிஆர் போட்டோவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது உங்க பின்னாடி எப்பயுமே எம்ஜிஆர் போட்டோ ஒண்ணு இருக்கும். ஆனா அப்ப நீங்க சொல்ல பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அம்மா போட்டோ எடுத்து எம்ஜிஆர் போட்டோ உள்ள சொல்லுறாங்க. பார்க்கும் போது எனக்கே காமெடியா போச்சு. ஏன்னா கட்சியோட நிலைமை எப்படி இருக்குன்னா இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கு கொள்கை, அதெல்லாம் கொஞ்சம் பாக்கணும் அப்படின்றதுக்காக பாக்குறேன். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றியம் செட்டிக்குளம் கிராமங்க.
எடப்பாடியோட செயல்பாடு பூராமே நல்லாதான் இருந்ததுங்க. எடப்பாடி வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. நான் உண்மையை சொல்றேங்க, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. ஓபிஎஸும் இந்த நீ இன்னொருத்தருக்கு பேர் என்னங்க சொல்லுங்க பேசுங்க. ஹலோ பேசுங்க. அந்த எஸ் வேலுமணி, தங்கமணி இந்த மாதிரி ஒரு சில அமைச்சர்கள் போன்ற துறைனாலதான் நம்ம தோந்து காரணமே. குறிப்பா பாமக பத்தி நமக்கு எல்லாமே தெரியுங்க. பாமக 98ல அம்மா இருந்தப்பயே கூட வந்து ஜெயிச்சுட்டு உடனே 5 MP ஆனோன்னு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வாழ்நாள் அவனோட கூட்டு வச்சு தப்புன்னு அம்மாவே ஒத்துக்கிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் 2001 வந்து சேர்ந்தாங்க. 7 MLA ஆனோன்னு திருப்பி 2001 ஒரு 3 மாசத்துல கட்சியை ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. கூட்டில இருந்து கலந்து போயிட்டான். அப்படி இருந்து தெரிஞ்சு நம்ம ஐயா எடப்பாடி பண்ண தப்புங்க. திருப்பி அவனை போய் சேர்க்கலாங்களா? பிஜேபி சேர்ந்ததோட தவறே கிடையாதுங்க. பிஜேபி வந்து நமக்கு ஓட்டு வாங்கி குறையவே இல்லைங்க. பாமகவாலையும் உட்கட்சி உட்கட்சி பிரச்சனை தாங்க. நம்ம கூட்டணியில போய் இப்ப நான் வந்து இருக்கேன்னா, நான் ஜெயிக்கணும்னா என்கிட்ட கூட இருக்க எல்லாருமே ஜெயிக்க வைக்கணுங்க. இவன் ஜெயிச்சா இவன் விரைவில் ஆயிடுவான், பக்கத்துல இருக்க வந்து நம்ம மதிக்க மாட்டான், அப்படி கண்ட்ரோல்லயே நம்மள இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அது ஒண்ணுங்க. இப்ப நம்ம பெரம்பலூர் தொகுதி எடுத்துங்க, தமிழ்நாடு வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. 2 தடவை தொடர்ந்து ஜெயிச்சாருங்க. 3வது தடவை தோந்ததுக்கு காரணமே எங்க கட்சி, நம்ம கட்சிக்காரங்க வாங்க. அதுக்கு பேசல விரும்பலைங்க, பொதுவாவே காமனாவே சொல்றேங்க. இந்த தொகுதி இல்லைங்க, 234 தொகுதியில இதே தான் ஓடி இருக்கு. வேற எந்த ரீசனுமே கிடையாதுங்க. இப்ப வந்து ஒரே தலைமையில வரணுங்க. எடப்பாடி தலைமையில வந்து ஓபிஎஸ் இருக்கட்டுங்க, அவருக்கு அதே மாதிரி துணை முதல்வர். ஆனா திருப்பி நம்ம ஆட்சி வந்துருவாங்க. 96ல வந்து 2001 ஜெயிச்சோம் பாத்தீங்களா? திமுக மார்த்தட்டிக்கலாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம்னு. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டு 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும். இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. 100க்கு 100 கேரண்டி, 100க்கு 100 உண்மை. ஏங்க 200 தொகுதி ஜெயிச்சாலும் உண்மை ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது வரலாறு உங்களுக்கும் தெரியும். நான் சொல்ல கூட, நான் சின்ன பையன் தாங்க, 46 வயசு ஆகுதுங்க எனக்கு. தலைவருங்க அந்த பொறுப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் அதிமுக தாங்க. நம்ம ஃபேமிலி அதிமுக தாங்க. நம்ம குடும்பத்துல வந்து 20 ஓட்டு ஏடிஎம்கே மட்டும் தான் விடுவோம், வேற யாரும் விடுவாதுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கு சொல்லிட்டீங்க, எதுவும் தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. சரியா தானே சொல்லிருக்கீங்க, இதுல என்ன தப்பு? உங்க கருத்தை நீங்க சொல்றீங்க, அதுல என்ன? ஏற்கனவே 2 மீட்டிங் பேசியிருக்கேன். இப்ப இன்னைக்கு காலக்கேதர்ல போட்டிருக்காங்க, கட்டம் கட்டி நீங்க பேட்டி கொடுத்த மாதிரி பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி தலைமை பதவி பிடிப்பேன்னு. ரொம்ப சந்தோஷம் சார், அந்த இதை பார்த்தேன். ஒரு நல்லவங்க வந்தா கட்சி நல்லா இருக்கும், தொண்டர்கள் நல்லா இருப்பாங்க. இப்ப எல்லாம் குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு நடந்துட்டு இருக்குது. இப்ப நீங்க வெளியில இருந்துகிட்டு இந்த மாதிரி அதிமுக நல்லா இருக்கணும், அதிமுக நல்லா இருக்கணும், எம்ஜிஆர் புகழ் ஓங்கணும், ஜெயலலிதா புகழ் ஓங்கணும்னு இருக்கிறீங்க. இப்ப அவங்க எதுக்கு நீங்க வந்து இப்ப வெளியில இருக்கிறீங்க வந்து நீங்க ஆமா அந்த கட்சிக்குள்ள இருந்துகிட்ட நீங்க தலைமை கைப்பற்றுறதுக்கு முயற்சி எடுக்கலாம? வெளியில இருந்துகிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு மைனஸ் பாயிண்ட். நம்ம வந்து வெளியில இல்ல, இவங்களா வந்து நம்ம வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்கு தேவைப்பட்டால் நாடாளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியை கூட எதிர்த்து செயல்படணும், அப்பதான் வெளியில நம்ம இந்த இயக்கத்தை வழி நடத்த முடியும்னு சொன்னோம். சொல்லி முடிச்சு மோடி கோவிச்சுக்காருன்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துல என்னை கட்சி விட்டு நீக்கிட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க. அப்படி அறிவிக்கப்பட்டது செல்லாது அப்படிங்கிற வழக்கு வந்து டெல்லியில உயர்நீதிமன்றத்துல இருக்கு. நம்ம வந்து பொதுச் செயலருக்கு தேர்தல் வைங்க, அடிப்படை தொண்டர்களால வந்துதான் இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த கட்சியில யார் தலைவரா இருக்கணும், யாரு ஒருங்கிணைப்பாளர், யாரு இணை ஒருங்கிணைப்பாளர், யார் 2 இலை சின்னத்துல கையெழுத்து போடுறதுங்கிறத பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்யக்கூடாது. எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது வந்து அதிமுக தொண்டன் அதை முடிவு செய்யணும், கொடிப்பிடி தொண்டன் முடிவெடுப்பான்னு தான் சொன்னாரு. இதைத்தான் அம்மாவும் அந்த கட்சியினுடைய விதிகள்ல வந்து உறுதிப்படுத்தினாங்க. இப்ப நாளைக்கு கூட சென்னை உயர் நீதிமன்றத்துல அது சம்பந்தமா ஒரு வழக்கு வருது. அப்ப அந்த பிஜேபியோட சப்போர்ட்ல வம்படியா புடிச்சு இழுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு 4-5 பேர் சொல்றதுக்கு ஆமாஞ்சாமின்னு தலையாட்டுறவங்க மட்டும்தான்
அதிமுகங்கிறாங்க. வேற ஏதாவது மாற்று கருத்து சொன்னோம்னா நாங்க கட்சி விட்டு நீக்கிட்டோங்கிறாங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம ஒண்ணும் என்னுடைய சுயநலத்துக்காகவோ எனக்காகவோ நான் கட்சி விட்டெல்லாம் விலகல. இவங்கதான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொறுத்த வரைக்கும் நம்ம அதிமுக தான் இருக்கோம். அது நீங்க அந்த வழக்கில் வந்து வின் பண்ணி வந்து பொதுச் செயலாளர் ஆகணும். என்னுடைய வாழ்த்துக்கள், முதல் வாழ்த்துக்கள் சார். என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். இப்ப வந்து இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க, ஜேபிஆர் காலேஜுக்கு 2000 கோடி நிலம் மீட்பு அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நாள் எங்க போனாங்க இருக்கிறீங்களா? இல்ல இப்ப இன்னைக்கு வந்து திமுக காரன் போய் ஜேபிஆர் காலேஜினுடைய இதுல 2000 கோடி மீட்கிறான், அதனுடைய வேல்யூ அப்படிங்கிற. அப்படி அப்ப இது எந்த விதத்தில் நான் ஒரு ஜேபிஆருங்கிறவர் எம்ஜிஆருடைய அனுதாபி. இப்ப இப்படி அப்படி ஒவ்வொன்னா இப்படியே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தானுங்களா? என்ன பண்றது? இப்படி கட்சி வீரமணிக்கெல்லாம் இப்ப என்னத்துக்கு இவ்வளவு ரைடு வராங்கன்னே தெரியுதா? எல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏழைப்பாளைக்கெல்லாம் அள்ளி கொடுத்துருக்க மாட்டேன். அப்படி அந்த ஆளு பணத்தெல்லாம் அள்ளி கொடுத்துனா கட்சிக்காரனாவது பொழைச்சிருப்பான்ல. அந்த ஒரு உணவே இருக்க மாட்டேங்குது. வந்து பிடிச்சிட்டா என்ன பண்றது? ரைடு வராங்கன்னே தெரியுது இல்ல. இருக்கிற சொத்தா இருக்கிறதான் எதுவும் பண்ண முடியாது. கேஷ் ஹாட் கேஷா இருக்கிறது பூரா மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்ல, கட்சிக்காரங்களுக்கு எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாத்தையும் கொடுக்கலாம்ல. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எல்லாம்? ஏன்னா அவங்க ஒண்ணு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணம் இல்ல. எல்லாம் அம்மாவுடைய தயவுல ஆட்சிக்கு வந்து அம்மாவுக்கு பின்னாடி எல்லாம் கொள்ளடிச்சு பணம் தான். எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா எப்படிதான் கட்சி இதாகுமே ஒன்றும் புரியல. நீங்க இப்ப உள்ளாட்சி தேர்தல்ல இதுல வின் பண்ணி வந்தாதான் அந்த அதிமுக வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் புரியல. இப்படி இருக்குது, என்ன பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியல சார். பார்த்து கொஞ்சம் எல்லாம் நல்லது பண்ணாங்களா பரவாயில்ல. நீங்க வந்து வெளியில இருந்துகிட்டு இருக்கிறது சங்கடமா இருக்குது. ஏன்னா இப்ப ஒவ்வொன்றும் நல்லது சொல்றீங்கள பூரா வெளியே தள்ளிக்கிட்டே இருந்தா எப்படிதான் அதிமுக இருக்கும்? பாட்டாளி கட்சி பத்தி அன்புமணியை பத்தி புகழேந்தி பேசினாரு, உடனே புகழேந்திய கட்டம் கட்டி விட்டாங்க. அந்த ஒரு எடுத்துக்காட்டிட்டு பண்ணிட்டு பிடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் சடார்னு ஒரு வெறுப்பு காட்டி எடப்பாடியாரையோ ஓபிஎஸ்சியோ நாம திட்டி இருந்தோம், நாளைக்கு எந்த இதில் வச்சு போய் நம்ம ஒண்ணு சேர்ந்து இதுங்கிறது அந்த ஒரு இது இல்லாத அவர் செயல்படுறாரு. இப்ப அது மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் கட்சி ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன வழியோ உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆழமா தெரியாது. உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. நாங்கெல்லாம் பக்கபலமா இருப்போம். இப்ப சொன்னீங்க, ஒரு நண்பர் சொன்னாரு இந்த மாதிரி உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம் அது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர்ல ஒரு டிவி இல்ல, எல்லாத்து பேர்லயும் டிவி இருக்குது. கலைஞர் பேர்ல இருக்குது, ஜெயஜெயன் இருக்குது, ஜெயா டிவின்னு இருக்குது, கலைஞர் டிவின்னு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒண்ணும் இல்லாத இந்த சீமா கூட டிவி வச்சுக்கிறான். புரட்சி தலைவர் இந்த நீங்க 40 வருஷம் கழிச்சு இன்னும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்னா, ஆனா அவர் புகழ் வாங்குற மாதிரி ஒரு டிவி இல்லையாங்கிறது எங்களுடைய தாழ்மையான ஒரு வருத்தம் தான். அதெல்லாம் அதுக்கு உண்டான முயற்சி நம்ம செய்வோம் அதையா. சரிங்க ஐயா. சரிங்க சார். இப்போ நம்மளுடைய அதிமுகவுடைய கழகங்கிறது எங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து ஒரு சுணக்கமா தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கோஷ்டி பூசல், அதாவது பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு இந்த சசிகலா தினகரனால ஒரு அதிமுகவுடைய கழகமே அழிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு ஒரு எடப்பாடியார் வந்து எல்லாரும் எஸ்பி வேலுமணி, வீரமணி அவங்க கம்யூனிட்டி பேசிக்கா பார்த்தாலும், ஆனா அவங்க கொஞ்சம் கழகத்தை வந்து ஒருத்தங்க கையில போகாம காப்பாத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தொண்டர்கள் வந்து அதிகப்படுத்தணும். இப்ப இருக்கிறத நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு 1.5 கோடிக்கு மேலே தொண்டர்கள் இருக்காங்க. எல்லா தொண்டர்களையும் வந்து ஒரு ஆக்டிவா வச்சிருக்கணும். அடிக்கடி வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு எப்போதுமே தொண்டர்களோட நேரடியா அவங்களுடைய எப்படி கழகத்துக்காக உழைக்கிறாங்க போறாங்கிறத நல்லா கவனிச்சுட்டு, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து எல்லா தேர்தல் அறிக்கையுமே ஒரு பொய்யான தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க.
அதை வந்து நம்ம முறியடிக்கணும் சார். இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து 9 மாவட்டத்தில் நடக்கிறது அத்தனையுமே நம்ம கைப்பற்றணும். இதுக்கு நம்மளுடைய உழைப்புகள் எந்த அளவுக்கு போடணும், என்ன செய்யணுங்கிறத நம்ம ஐடி டீம் வந்து நம்ம நீங்க கொடுக்குற ஐடியா ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, செயல்படுறோம். இல்ல அதாவது வந்து நம்ம இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது வந்து அந்த ஊரக உள்ளாட்சியில அந்தந்த பஞ்சாயத்துகள்ல அந்தந்த பகுதிகளில் வலிமையான அதிமுக காரங்க வேட்பாளராக தேர்வு செய்யப்படுகிற பொழுது அவங்க சொந்த செல்வாக்குல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சின்னம் வைத்து போட்டியிடுகிற இடங்கள்ல வந்து நிச்சயமா ரெட்டலை வந்து வெற்றி பெறுகிற வகையில வந்து நம்ம அதை செய்யணும். அதுக்கு அந்த நிக்கிற வேட்பாளர்கள் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்களோ அந்த உதவிகளை நம்ம வந்து செய்யலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் அடுத்த முறை நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு இடையில நாடாளுமன்ற தேர்தல் வருது. பிஜேபி கூட்டணிங்கிறது சிறுபான்மையினர் வாக்குகள் நம்ம விட்டு விலகி போயிடுது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியால பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 10.5% கொடுத்தது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. கட்சிக்கு உள்ள வந்து நிறைய மனமாச்சரியங்கள், சங்கடங்கள், ஒரு சில பேர் மட்டும்தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து மாத்திருக்காங்க. அது எல்லோரும் அந்த தொண்டர்கள் கூடி ஒரு தொகுதினா அந்த தொகுதியில் இருக்கிற தொண்டர்கள் அந்த தொகுதிக்கு யார் வேணும், வேட்பாளரா யாரை நிறுத்தினா ஜெயிக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தி, யார் ஒன்றிய செயலாளராக இருந்தா நல்லா வழி நடத்துவாங்க, யார் மாவட்ட செயலாளராக இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் எம்ஜிஆர் காலத்துல இந்த இயக்கத்துல நாங்கெல்லாம் வந்து வளர்ந்து வந்தோம். அதைத்தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான், எந்த முடிவாக இருந்தாலும் தொண்டர்கள் எடுக்கிற முடிவுதான் அப்படின்னு நடத்தினாரு. அந்த வழியில இந்த கட்சி வந்து வழிநடத்தப்பட்டால்தான் நமக்கு ஒரு வலிமையா இருக்கும். தொண்டர்கள் மத்தியில சார் எல்லாமே ஒரு ஈடுபாடோட செய்யறாங்க. பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, எந்த பொறுப்புக்குமே இல்லாம அடிமட்ட தொண்டர்கள் நல்லா உழைக்கிறாங்க, அது நல்லாவே தெரியுது. ஆனா இந்த பொறுப்பாளர்கள் ஒருத்தர் ஈகோ பிரச்சனை பார்த்துக்கிட்டு போட்டி, நீ ஜெயிச்சா நீ பெரிய ஆயிடுவ, நான் ஜெயிச்சா பெரிய ஆயிடுவேன், இந்த எண்ணங்கள்ல வந்து மக்கள் அது இந்த எண்ணங்களை அவங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு ஒருத்தர் தோக்கத்தே ஒரு படம் வச்சுக்கிறாங்க. இது வந்து அவங்க அதை செஞ்சாலும் இது நம்மளுடைய அதிமுகவுக்கு விழுக்குங்கிறது தெரியல. இப்ப நம்ம எல்லாருமே இப்ப ஆட்சி கட்டுல இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் நம்மளுடைய பொறுப்பாளர்களா இருந்தாலும் எல்லாருமே செய்யறது வந்து மக்களோட பணி சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப எங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய எங்க அண்ணன் ஆர்டி ராமச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எந்த தோல்விகள் ரொம்ப கம்மியான ஓட்டல் தோல்விகள் அடைஞ்சாலும் அவர் வந்து மக்களோட பணி நிறுத்தல, இன்னமும் கண்டினியூவா ஓடிக்கிட்டு தான் இருக்காரு. எந்த தொண்டனும் தேடி போனாலும் அவரு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவரு அதை கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அவங்க தொண்டர்கள், அதாவது எந்த மாதிரி ஜாதி ரீதியா பார்க்காம ஒரு கழக தொண்டனா அவன் எவ்வளவு உண்மையா இருக்கானா நேர்மையா இருக்கானா அவனுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவனை செயல்பட வச்சோம்னா எல்லா ஏரியாவிலையும் கட்சி நல்லா வளர்த்துடலாம் சார். ஆனா அந்த ஜாதிங்கிறத வந்து இப்ப எல்லா இடங்கள்லயுமே அந்தந்த ஜாதிக்கு பண்ற மாதிரி எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த திமுகவுல தான் அதிகமா இருந்துச்சு, அதிமுகவுல இல்லாம இருந்தது. நம்மளுடைய இதயம் அம்மாவுக்கு பிறகு வந்து இது நம்ம அதிமுகவிலையும் உருவாகிட்டுங்கிறது எல்லாருக்கும் மனவேதனையோட இருக்கும், மனவேதனை உண்டு. பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ரீதியா இருக்கிறவங்க அவங்க ஆளுங்களை தூக்கி விடுறதுக்கு பாக்குறாங்க. வந்து அப்ப உண்மையான தொண்டு நாங்க வந்து இப்ப 22 வருஷமா இருக்கோம் சார். எங்களுடைய ஃபேமிலி அப்பா காலத்துல இருந்து எல்லாமே அதிமுக தான். அப்பா கூட பிறந்தவங்க 4 பேரு எல்லாருமே அதிமுகவோட எம்ஜிஆரோட சாதிய ரீதியா அந்த நிர்வாகிகள் வந்து கட்சிக்காரங்களா நடத்துறாங்கன்னு சொல்றீங்க ஐயா. தொடங்கின காலத்திலேயே தலைவருடைய இயக்கத்துல ஆட்டும் சுட்டு வீரல் கண்டே ஆடிற்று வையம் என்று அண்ணாவின் படத்தை கொடியில் பொறித்தார் எம்ஜிஆர். அடுத்ததாக அம்மா வந்தார், அம்மா லேடியா மோடியா என்று சொல்லக்கூடிய வாசகத்தை தந்தார். ஆனால் அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அவர்களுக்கு அடியோரடிகளாகவே வாழ்ந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் சொன்னது மத்திய அரசுடன் இணக்கமாகவே செயல்படுவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் மத்திய அரசோடு ஜெயலலிதா இணக்கமாக செயல்படவில்லை. ஜிஎஸ்டியை உள்ளே நுழையவிட மாட்டேன் என்று சொன்னார், நீட்டை உள்ளே வரவிட மாட்டேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட கொள்கைகளுக்கெல்லாம் பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் இருவரும் அடிவரடிகளாக அதற்கு ஆமாஞ்சாமி போடுவர்களாக இருந்தார்கள். அதனால் அதிமுக இழந்தது அதிகம், இன்னும் இழக்கப் போவதும் அதிகமாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இழப்புகளை சரி செய்வதற்கு உங்களோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நான் பெருமைப்படுகிறேன். நன்றி.
சார் நான் வந்து இப்போ ஒரு 5 வருஷமா தான் நம்ம கட்சியில ஜாயின் பண்ணி இதா இருக்கேன். ஆனா நம்மளோட கட்சி எல்லாத்துலயும் ஓகே தான், நல்ல இதாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நம்ம கட்சியில அந்த எம்ஜிஆர் கொள்கையில வந்தவங்க, அண்ணா கொள்கையில வந்தவங்க தான் இருக்கிறவங்க எல்லாரும். ஆனா ஏன் அவங்க வந்து இப்போ ஒரு விஷயம் செய்யறோம், இப்போ ஸ்கூல் பேக்கு கொடுக்குறோம், ஸ்கூல் புக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஏன் இந்த எம்ஜிஆரையும் அண்ணாவையுமே ஒரு படமா போட்டு அவங்களோட இதே ஏன் செய்ய மாட்டேன்னு அவங்க படத்தை ஏன் போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல, கட்டாயமா எம்ஜிஆர் கட்சி தான் இது. எம்ஜிஆரால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். எம்ஜிஆர் முன்னிறுத்தினால் மட்டும்தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து யாரும் அதிமுகக்குள்ள வரல. எல்லாம் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு வந்தவங்க தான் இந்த கட்சியில இருக்கிறவங்க. ஓகே, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இப்ப வந்து அவங்களோட வழியில வந்தவங்க தான் அடுத்தடுத்து. ஆனா நம்ம அவங்களோட படத்தையே போட்டு இந்த எதை செஞ்சாலும் அதை அவங்களோட படத்தை போட்டே செய்வோம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி தேர்தல் வந்தா மட்டும்தான் செய்யவே நினைக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய தப்பு தானே. தேர்தல் இப்ப வரல, இப்ப தேர்தல் இல்லாம இப்ப வீட்டுலதான் இருக்கோம், ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமே இந்த டயத்துல. ஆனா அதை விட்டு நமக்கு இப்ப ஆட்சி இல்லை, நம்ம இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறோம். அதனாலதான் இப்ப நம்ம கட்சியில வந்து ஒரு கீழ்து ஆகுது அப்படின்னு, கொஞ்சம் கீழ்மட்டத்துக்கு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு இளைஞனா அந்த மாதிரி ஒரு இது வர விடாம ஒரு ஒரு இதுக்காக நம்ம வளர்ச்சி, அதாவது நம்ம 5 வருஷம் வீட்டுல இருந்தாலும் அந்த இதையும் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம கட்சியில வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த தேர்தல் கமிஷன் கொடியை கழட்டி போட்ட அந்த கம்பத்தை கழட்டி போட்ட கம்பமே இன்னும் எல்லாம் பெயிண்ட் போய் கிடக்குனேன். தயவு செய்து நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போன் பண்ணேன், உங்க பிஆர் அண்ணனுக்கு போன் பண்ணி கேட்டேன், நான் உங்களை மீட் பண்ணணும்னு சனிக்கிழமை கேட்டேன். நீங்க வந்து காங்கேயம் போயிருன்னு சொல்லிட்டீங்க. அதனால வந்து என்னால சண்டே பார்க்க முடியல. ஒரு நாள் சனிக்கிழமை வந்து தான் என் மொபைல் நனைஞ்சு இதாயிருச்சு. அதனால வந்து புதன்கிழமை வாங்க, வர்ற புதன்கிழமை வாங்க. ஒரே நிமிஷம் அந்த கம்பத்தை கூட நம்ம பெயிண்ட் அடிக்க கூட காசு கட்சியில கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. கொரோனாவில் இபிஎஸ் ஓபிஎஸ்ல அவங்கவுங்க சொந்தத்துல தான் நீங்க சொல்ற மாதிரி வேலுமணி தங்கமணி எல்லாம் அவங்கவுங்க சொந்த கஜானா தான் ரொப்புறாங்களோ ஒழிஞ்சு அந்த கொடி கம்பம் கொடி கொடுத்து அதை ஏத்தி தொண்டனை வந்து உற்சாகப்படுத்தணும் கொஞ்சம் கூட இதே கிடையாதுண்ணே. அதுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் வந்துருச்சு. நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நேற்று வந்து அண்ணாமலை திருவண்ணாமலை எல்லா மலையும் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து கட்சியில பிளவு இல்லை, எல்லாம் ஒற்றுமையா செயல்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே எம்பி எலெக்ஷன்ல 1 தான் வந்திருக்கோம், எம்எல்ஏ எலெக்ஷன்ல 65 தான் வந்திருக்கோம். உள்ளாட்சி தேர்தலில் எங்க தொகுதியில ஆல்ரெடி டிஎம்கே தான் வந்துருச்சுண்ணே. இருக்கிற உள்ளாட்சி தேர்தலையும் ஒன்னாதான் இருந்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருந்தேன். நீங்க வந்து இதெல்லாம் வந்து எப்படியாவது செயல்படுத்தி நீங்க பயன்படுத்தி இந்த சொன்னாருங்களே டிவி ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், நீங்க வந்து சுற்றுப்பயணம் வரணும்னே, சுற்றுப்பயணம் வரணும், எல்லாம் வந்து நீங்க வந்து நீங்க வெளியே வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணாதானே உங்க புகழ் வந்து இன்னும் ஓங்கும். அப்ப இன்னும் மக்களுக்கு தெரியும்னே. ஜூம் மீட்டிங்ல வந்து ஜூம் மீட்டிங்ல வந்து எல்லாரும் பங்கேற்கிறது இல்லைண்ணே. கொஞ்சம் பேர் தான் பங்கேற்கிறாங்க, கொஞ்சம் பேர்லாம் தெரிய மாட்டேங்குது. நீங்க வந்து நியூஸ்ல வந்து நியூஸ் 7 எல்லா சேனலுக்கும் நீங்க பேட்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, மக்களுக்கு தெரியுது. அதனால வந்து நீங்க கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் பரப்புரை பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு டெவலப் நல்லா நமக்கு இதுக்கு வந்து தெரியும்ண்ணே. ஒரே நிமிஷம், அவங்க ஒருத்தர் பேசினாரு, உங்களை வந்து கட்சிக்கு வெளியே இருக்காரு. கட்சிக்கு வெளியே இருக்கிறது நீங்க இல்லைண்ணே, எடப்பாடி ஓபிஎஸ் இபிஎஸ் தங்கமணி வேலுமணி அவங்க தான் இருக்காங்க ஒழிஞ்சு நீங்க கிடையாது. அதை அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க உங்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் உரிமையே கிடையாதுண்ணே. நாளைக்கு கூட ஒரு கேஸ் வருது, அது கூட பேப்பர்ல போட்டிருக்காங்க, நீங்க பாத்துருக்கீங்க என்னன்னு தெரியலண்ணே. இங்க பாருங்க, பேப்பர்ல போட்டிருக்காங்க பாருங்க, பேப்பர்ல போட்டிருக்காங்க பாருங்க. அதனால வந்துண்ணே நீ வந்து இந்த கொடியெல்லாம் ஏத்தணும்ண்ணே. கொடியே கீழே கிடக்குதுண்ணே, அது எப்படின்னா உள்ளாட்சி நம்ம ஜெயிப்போம்ண்ணே. அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வெற்றி தோல்வி வந்து எல்லாத்துக்கும் உண்டுண்ணே. நம்ம பண்ணுவோம். இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுக்க எல்லா கொடி கம்பத்தையும் புதுப்பிச்சு நம்ம வந்து கொடியேற்ற நிகழ்ச்சிகளே செய்வோம் தமிழ்நாடு முழுக்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து கோடியே படம் கேட்கலண்ணே, டெண்டர் எல்லாம் கேட்கலண்ணே. பாலம் கட்டணும், எனக்கு வீடு கட்டணும், எங்க அந்த வீட்டுக்கு கட்டணும், இந்த வீட்டுக்கு கட்டலண்ணே. ஒரு கொடி கம்பத்துக்கு பெயிண்ட், ஒரு கொடி, ஒரு கயிறு, ஒரு நல்ல பெரிய கொடியா கட்டினா தானே ஒரு தொண்டனுக்கு வந்து உற்சாகமா. அத முஸ்லீம்ல இருக்கிற யாரும் செய்யலையா? செய்யலண்ணே. இப்ப நான் கொரோனாவில ஊர்ல ஆடு மேய்ச்சிருந்தேன். ஆடு மேய்ச்சி சொல்றேன், அவரு நம்ம முஸ்லீம் பழைய எம்எல்ஏ ரத்னவேல் இருக்காருல்ல,
ஆமாண்ணே, அவர் இருக்காரு, அண்ணாவி இருக்கிறாரு, இப்ப தோந்த அண்ணன் செல்வராஜ் இருக்காரு. சரி, ரத்னவேல் வந்து எம்ஜிஆர் காலத்துல எங்களோட எம்எல்ஏவா இருந்தாரு. நான் ரத்னவேலுக்கு போன் பண்ணி சொல்லி பண்ணி தர சொல்றேன் உங்களுக்கு. அங்க பண்ணுங்கண்ணே, எனக்கு காசு வேணாம்ண்ணே. கொடிக்கம்பத்தை சரி பண்ணி நம்ம பண்ண சொல்லலாம் ரத்னவேல். ஆமாண்ணே, சொல்லுண்ணே. என் வீட்டுக்குலாம் வந்து நீங்க காசு தர, ஒரு நிமிஷம்ண்ணே, என் வீட்டுக்கு காசு தர வேணாம், நீங்க கோடி எல்லாம் தர வேணாம். சரி சரி, கம்பத்தை ரெடி பண்ணுங்க, அது பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, தொண்டனுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. அந்த கொடியை ஏத்தினாதான் உனக்கு ஒரு உற்சாகம் வரும். உற்சாகம் வந்தா அவன் ஓட்டு போடணும். தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து இப்ப இந்த அக்டோபர் 17 இருந்து செய்யலாமான்னு பிளான் பண்ணோம். அதுக்குள்ள இப்ப அரசாங்கத்துல வந்து அக்டோபர் 17 வரைக்கும் மத நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்வுகளுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இது முடிஞ்ச உடனே அதிமுகவுடைய 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு வர்ற அக்டோபர் 17 ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் அக்டோபர் 16 வரை இருக்குது. இந்த ஓராண்டு காலத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் நம்ம சுற்றுப்பயணம் போவோம். ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப வந்து ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி வந்து கொடிக்கம்பங்கள்லாம் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? சீரமைக்க வந்து நம்மளுக்கு வந்து பணியை தொடங்கி வைக்குமாறு நம்ம சார்பா கேட்டுக்கிறோம் ஐயா. அதே மாதிரி வந்து உறுப்பினர் அட்டையை வந்து நம்ம பிரிண்ட் போறது வந்து A4 சைஸ் தான் வருது. அது கார்டு மாதிரி எப்படி பண்ணிக்கிறோம்? இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதமா இருக்கியா. கண்டிப்பா நம்ம கட்சி பெரிய லெவல்ல வந்து திரும்ப நம்ம ஆட்சியை பிடிக்கணும். இப்ப என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கய்யா என்னங்கன்னா, ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்ச மாதிரி அமைப்பு இருக்குங்கய்யா. இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க கீழே. இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல இப்ப வந்து உள்ளாட்சி வரப்போகுது. அப்படிங்கும் போது ஒரு வார்டு உறுப்பினரா இந்த மந்திரி சொன்னா அவர் செலக்ட் ஆகிக்கிறார், இவர் சொன்னா இவர் செலக்ட் ஆகிக்கிறார், இவருக்கு வேண்டப்பட்டவர், இவர் அவருக்கு வேண்டப்பட்டவர். நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட ஒரு தொண்டர் மனசுல இருந்தாதான் ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும்யா. அப்படிங்கும்போது ஒரு சாதாரண தொண்டரால வந்து ஒரு சாதாரண வார்டு பதவி கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு பதவிக்கோ ஒரு இடத்துக்கோ வரணும், ஒரு செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு யாரோ ஒரு பெரிய ஆளுகளை தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்கு. ஒரு நேரடி தொடர்பு இருக்குமே. இப்ப சீனா வந்து இரும்பு திரை நாடுன்பா, உள்ள என்ன நடக்குமே தெரியாதுன்பா. அதே போல இப்ப நம்ம கட்சியில வந்து என்ன நடக்குமே தெரியும். நம்ம எல்லாமே எம்ஜிஆரோட படத்தை வச்சு இப்ப நான் அதே போல நம்ம கட்சி சார்பாக வந்து எம்ஜிஆர் படங்கள் வந்து அதிகமா குறைஞ்சிருச்சு, ரொம்ப அதிகமா குறைஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணா அந்தந்த மந்திரி படங்களை வச்சுட்டு அலைகிற அளவுக்கு மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம திரும்ப அந்த எம்ஜிஆரோட படங்கள் நம்ம அதிகமா வைக்கணும். அதே போல நிறைய கொடிகள் வந்து உருவாக்கணும். நமக்குள்ள ஒரு நேரடி ஒரு தொடர்புகள் தெரியும். ஒரு விஷயம் பண்ணா அடாவடியான தேவையில்லாத விஷயத்துக்கு இல்ல, ஒரு நேரடியான ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைக்கு வந்து நேரடி தொடர்பு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. சோ அதை கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல வந்து இந்த கொடிகள் வந்து அங்கங்கே நாட்டணும். அப்படியே பார்த்தோம்னா கொடியவே காணாமையா. யாராவது மந்திரிகள் யாரும் வந்தாங்கன்னா அன்னைக்கு மட்டும் ஒரு 10 தெருவுக்கு வந்து அதுவும் காசு கொடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. தொண்டர் வைக்கிற கொடிக்கும் அந்த லைட் ஹவுஸ்ல கட்டுற கொடிக்கும் பார்த்தாலே தெரியும். லைட் ஹவுஸ்ல வைக்கிற கொடி ரொம்ப சீரா அமைதியா ஒரு நேர்கோட்டு பாதையில இருக்கும். தொண்டர் வைக்கிற கொடிலாம் அப்படி இருக்காரு, ஒரு மரத்து மேல கட்டியிருப்பான், ஒன்னு ஏத்தமா இருக்கும், ஒன்னு இறக்கமா இருக்கும். தொண்டர் கட்டுற கொடி வந்து தானாவே தெரியும். யார் கையில தொண்டர் கையில இருக்குதோ அது வந்து பணத்துக்கு வேலை பார்க்க மாட்டான். ஆனா பணத்துக்கு வேலை பார்க்கறவன் தான் இன்வால்மெண்ட் இருக்கும். கட்சி வந்து நல்ல அது அந்த கட்சி அவனுடைய கட்சி மேல நினைப்பான். அப்படிங்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் அந்த அடிப்படை உறுப்பினர் அந்த கார்டு வந்து ஒரு கார்டு சைஸ்ல நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஐடியா பண்ணலாம். அடுத்து வந்து ஒன்னு அப்ளை பண்றோம். இப்ப நானா ஒரு 10 வாட்டி நம்ம நண்பர்களுக்கு அப்ளை பண்ணோம்னா உள்ள போய் அது கரெக்டாக சக்சஸ் ஆகி வெளியே வர மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தொடர்புல கொண்டு போயிட்டு அந்த தடைகள் நீக்கினதுக்கு அப்புறம் ஐயானா எங்க ஊரு நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டம், ஐயா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்குலாம் வரணும். இடைத்தேர்தல் அன்னைக்கு மட்டும் எல்லா மந்திரி எல்லா எம்எல்ஏவும் ஒரு மாவட்டத்துக்குள்ள பாத்துறோம் நாங்க. இடைத்தேர்தல் வந்தா மட்டும் மற்ற நேரத்துல பார்த்தோன்னா இப்போ கோயம்புத்தூர்ல ஒருத்தவங்க வந்தானா கோயம்புத்தூர்ல நம்ம எதுவும் போனா வந்தா மட்டும்தான் பார்க்க முடியுது ஒழிய ஒரு இதுல அன்னைக்கெல்லாம் வந்து நெட்வொர்க் இல்ல, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் நேரடி தொடர்பு இல்ல. அன்னைக்கு இப்படி எல்லாம் இருந்தோம். ஆனா இன்னைக்கெல்லாம் ஒரு நிறைய நெட்வொர்க் கிடைக்கிற நேரத்துல கூட உங்க செல்போன் நம்பர் எனக்கு கிட்ட கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், சின்ன ஒரு விஷயம் வருது, ஐயா அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்க அப்படி பண்ணலாம் அப்படின்னோம்னா அந்த தொடர்புகள் கிடையாது. அதாவது ஒரு இமெயிலையோ ஒரு வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒண்ணுல தொடர்பு கொண்டோம்னா ஒரு கட்சியை வந்து வலுப்படுத்தலாம். இனிமே வர காலங்கள்ல இது பண்ணணும். ஆக மொத்தம் வந்து ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு தலைவன் இருக்கணும். அதன் பின்னாடி வந்து நாங்கன்னா வந்து கைகோத்து வரக்கு ரெடியா இருக்கிறோம். இப்ப வந்து பலதரப்பட்ட கிடைக்கிற மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் நேர்கோட்டு பாருல, யாரு பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம், யாரு பண்ணாலும் சந்தோஷம். அது மட்டும் ஐயா ஒரு நல்ல விஷயம் நல்லா இருக்கும். இது எல்லாமே கட்சி சார்பா கட்சி வந்து தமிழ்நாட்டுல திரும்ப மீட்டும் மிகப்பெரிய ஒரு வலுவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.